தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும், சிவனே அளிக்கும் மிக தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி. பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோமே, 16 கலைகளை வளர்ப்போமே. பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோமே, 16 கலைகளை வளர்ப்போமே. சரியான நேரம் அதிகாலை நேரம், சரியான நேரம் அதிகாலை நேரம், அன்போடு தந்தையை நினைப்போம். சிவனே அளிக்கும், சிவனே அளிக்கும் மிக தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி. இருள் முற்றும் நீங்கும், ஒளி எங்கும் தோன்றும், ஒளி உறும் வாழ்க்கையை வாழ்வோமே. இருள் முற்றும் நீங்கும், ஒளி எங்கும் தோன்றும், ஒளி உறும் வாழ்க்கையை வாழ்வோமே. நிலையில்லா இந்த இடுகாடு உலகை, நிலையில்லா இந்த இடுகாடு உலகை நினைவில் இருந்து அகற்றிடுவோம். சிவனே அளிக்கும், சிவனே அளிக்கும் மிக தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி. கமலத்தின் தூய்மை, கனிவான பார்வை, கருணையும் உள்ளத்தில் கொள்வோம். கமலத்தின் தூய்மை, கனிவான பார்வை, கருணையும் உள்ளத்தில் கொள்வோம். சமமான பார்வை, ஆத்மீக பார்வை, சமமான பார்வை, ஆத்மீக பார்வை, சிந்தனை தெளிவும் அடைவோம். சிவனே அளிக்கும், சிவனே அளிக்கும் மிக தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி, மிக தெளிவான ஞான முரளி. சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவன் நினை
சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கியாடும் பயணம், நிலையில்லாத உடலை மறக்க செய்யும் பயணம், விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம், நிலையான இன்பம் தருகின்ற பயணம், சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம், நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம், மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம், அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம், சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும், 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும், சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம், ஆத்மாவின் பயணம். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 16/12/25 பாபா இன்னைக்கு ஃபுல் முரளியில் படிக்கக்கூடிய விஷயம் இது. இதை படிப்புன்னு தான் சொல்ல முடியும். ஆசீர்வாதத்திற்கான ஒரு விஷயம் இங்கே இல்லை. எவ்வளோக்கு நம்ம கவனம் கொடுத்து படிக்கின்றோம் அந்த அளவுக்கு பாபாவுடைய அந்த பிராப்தியை, பதவியை, சக்திகளை கலைகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும். சரியாக படிக்காமல் பகவானே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, கிருபை காட்டுங்க, உங்களுடைய கிருபையினால் நான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே உதவ முடியாது. ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் உலகத்தில் அவ்வளோ கவலை 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 கவலை. யாருடைய லைஃப் எடுத்தாலும் கவலை இல்லாதவங்க இல்லை. பாபா நம்ம ஒவ்வொரு குழந்தைகளை கவலையற்றவர்களாக ஆக்குறார். சத்குருவனுடைய பார்வை எப்போ நம்ம மேலே விழுந்ததோ கவலையெல்லாம் எங்கே போச்சு நமக்கு தெரியலை. அப்படிப்பட்ட பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லி அவருடைய முரளியை நம்ம கேட்போம். முரளியினுடைய தலைப்பு, மீட்டே பச்சே துமே படாயி पढ़नी है और पढ़ानी है, इसमें आशीर्वाद की बात नहीं है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பை படிக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும். இதில் ஆசீர்வாதத்திற்குரிய விஷயமே எதுவுமே இல்லை. தும் சப்கோ யஹி பத்தாவோ கி பாப்கோ யாद करो सब दुख दूर हो जाएंगे. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லுங்க. இறைவனை நினைங்க, உங்களுடைய எல்லா துக்கங்களும் துயரங்களும் அகன்றுவிடும். இறைவன் நினைவுதான் மருந்து என்பதை அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். क्वेश्चन, मनुष्यों को कौन कौन सी फिकरात हैं, तुम बच्चों को कोई भी फिकरात नहीं क्यों? மனிதர்களுக்கு எந்தெந்த கவலைகள்லாம் இருக்கு, ஆனால் என் குழந்தை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்? मनुष्यों को इसमें फिकरात ही फिकरात, बच्चा बीमार हुआ फिकरात. மனிதர்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் கவலை கவலை கவலை. பாபா சொல்கிறாரு, கவலையான உலகம் இது. குழந்தைக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் கவலை. பச்சா மரா तो फिकरात, किसी को बच्चा ना हुआ फिकरात. குழந்தை இல்லாட்டாலும் கவலை, குழந்தை இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போதுனாலும் கவலை. कोई ने अनाज जास्ती रखा, पुलिस व इनकम टैक्स वाले आए तो फिकरात. அதிகமாக தானியங்கள் வச்சுருக்காங்க, போலீஸோ இன்கம் டேக்ஸ்காரங்களோ வந்துட்டாங்கன்னா கவலை. ஏகை ஹி டர்ட்டி வேர்ல்டு துக் தேனே வாலி வேர்ல்டு. பாபா சொல்கிறது, அழுக்கான உலகம், துன்பங்களையும் துயரங்களையும் தரக்கூடிய ஒரு உலகம் இது. தும் பச்சோங்கு கொய் ஃபிக்ராத் நஹி. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த கவலை என்பது இருப்பதில்லை. क्योंकि तुम्हें சத்குரு பாபா மிலாகே, ஏனென்றால் உங்களுக்கு சத்குரு பகவான் கிடைச்சிருக்கார். கேத்தே பிஹே ஃபிக்ர சே ஃபாரிக்கின்தா சுவாமி சத்குரு. சொல்லப்படுது, கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க, கவலையற்றவராக இருங்க. பகவான் சத்கதியின் வள்ளல் சுவாமி உங்களுக்கு கிடைச்சிட்டாரு, உங்களுடையவரை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? अभी तुम ऐसे दुनिया में जाते हो जहाँ कोई फिकरात नहीं. அப்படிப்பட்ட உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கவலையற்ற ஒரு உலகம் அது. அதனால் இங்கிருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த கவலை நமக்கு வரக்கூடாது. கவலைக்குரிய விஷயங்கள் வரும்,
ஆனால் பாபாட்ட ஒப்படைச்சிருங்க, பாபாவை அனுப்பிவிடுங்க. பாபா இப்படிலாம் இருக்குது, பாபா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் நடக்குது, நீங்கள் போங்க பாபா, கவலையெல்லாம் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க பாபா. அப்படி நம்ம சுமைகளை பாபாட்டு ஒப்படைக்கணும். பாபாட்ட கீத் தூ பியாருக்கா சாகர் ஹே, நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். இறைவனின் அன்பை அடையிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிறவியாக நம்ம எவ்வளோ தேடி அலைஞ்சோம். அந்த அன்பை இப்போ ப்ராக்டிக்கலாக அடைஞ்சிட்ருக்குறோம். ஓம் சாந்தி. மீட்டை மீட்டை பச்சோனை கீத சுனா. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாட்டை கேட்டீங்க. अर्थ भी समझते हमको மாஸ்டர் பியார் கா சாகர் பண்ணா. அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் எவ்வளோ அன்பு பொழியக்கூடியவர், அவருடைய குழந்தை நானும் மாஸ்டர் அன்பு கடல். அப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்ட நான் எவ்வளோ அன்பாக இருக்கணும். ஆத்மா என் சபி பிரதர்ஸ் எல்லாருமே சகோதர ஆத்மா. बापा ब्रदर्स को कहते हैं, जैसे हम प्यार के सागर तुमको भी बहुत प्यार से चलना है. எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் பகவான் கூறுவதாவது, எப்படி நான் அனைவருக்கும் அன்பை தருகின்றேனோ அதே போல் நீங்களும் அனைவருக்கும் அன்பை கொடுங்க, அன்பாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கோங்க. देवता में बहुत प्यार है, कितना उनको प्यार करते हैं, भोग लगाते. தேவதைகள் மேலே எவ்வளோ அளவற்ற அன்பு செலுத்துகிறாங்க பாருங்க பக்தர்கள். எவ்வளோ போகு படைக்கிறாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க, எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. தும்கோ பவித்திர பண்ணா படி பாத்தோ நகி ஹேனா. அந்த தேவாத்மா நீங்கள் தானேங்கிறார் பாபா. அப்போ நீங்கள் தூய்மைக்கு தானே பூஜை நடக்குது. நீங்கள் தூய்மையான ஆத்மா ஆகிறது என்ன பெரிய விஷயம். बहुत चीची दुनिया हर बात की फिक्रात ही रहती है. दुख पहाड़ी दुखी दुख पिछाड़ी दुखी दुखे. பாபா சொல்கிறாரு, இந்த உலகம் துக்கம் நிறைஞ்ச உலகம், கவலைக்கு இடமான ஒரு விஷயம். துக்கத்துக்கு பின்னாடி துக்கம், துக்கத்துக்கு பின்னாடி துக்கமாகவே கியூ வருது, துக்கத்தோட கியூ இருக்குது. இஸ்கோ கஹா ஜாத்தா துக்கதாம். அதனால தான் இந்த உலகத்துக்கு பேரே துக்கதாமம். पुलिस इनकम टैक्स वाले आते हैं, कितना मनुष्यों को एहसास हो जाता है. பாபா சொல்கிறாங்க, திடீர்னு இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஒரு டேக்ஸ் போட்டுட்டாங்க, இல்லை போலீஸ் வராங்கன்னா மனுஷங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. பாத் மத் பூச்சோ, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கேட்கவே முடியாத அளவுக்கு. கொயினே அனாஜ் ஜாஸ்தி ரக்கா पुलिस पीले हो जाते. கேசே டர்ட்டி துனியா நரக்கு ஹைனா. எதுவுமே சுதந்திரமாக வச்சுக்க முடியலங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, எதுவுமே அதிகமாக இருந்தால் கூட போலீஸ் வந்துட்டு ஒரு வேலை, பாபா சொல்கிறார் அவ்வளோதான், அவங்க ரத்தம்லாம் சுண்டி போயிடுது, பயம் வந்துடுது. அழுக்கான உலகம் நரகங்கிறார். சொர்க்கோ யாதிபி கர்த்தே நரக்கோ நரக்கே பாது ஸ்வரக். எல்லாருமே சொர்க்கத்தை நினைக்கிறோம், ஏன் நரகத்துக்கு பிறகு ஸ்வர்க்கம்தான் வர இருக்குது. சக்கர ஃபிர்தா रहता है ना बच्चे जानते, अभी बाबा आए हैं स्वर्गवासी बनाने. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் சக்கரம் சுழலுது. கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வந்தே ஆகும், நரகத்துக்கு பிறகு ஸ்வர்க்கம் வந்தே ஆகும். பாபா நம்மை சொர்க்கவாசியாக ஆக்க வந்திருக்கார். நரகவாசி சே சொர்க்கவாசி பனாத்தே ஹே. நரகவாசியான நம்மை சொர்க்கவாசியாக பாபா ஆக்குறாங்க. விகாரு ஒத்தே நகிங்க. அங்கே பாபா உருவாக்கக்கூடிய உலகத்தில் விகாரம் என்பது இருக்காது, ராவணன் என்பவரே கிடையாது. சம்பூர்ண நிர்விகாரி சிவாலயம் என்று அழைக்கப்படுது. ஏஹே வைஷ்யாலை. பாபா சொல்கிறார், விகார உலகம், दुनिया में सुख व दुख हैं, सबको मालूम पड़ जाएगा. பாபா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடுமா? அப்பா இந்த உலகம் சுகம் துக்கம் நிறைஞ்ச ஒரு உலகமாக இருக்குதே. थोड़ी ही अर्थक्वेक आदि होती है तो मनुष्यों की क्या हालत हो जाती है. கொஞ்சம் பூகம்பம் வந்தாலோ அல்லது ஏதாவது இயற்கை சீற்றம் வந்தாலோ மனுஷங்களுடைய நிலைமை என்னாகுது?
சத்தி மே ஃபிக்ராத் கி ஜரா பி பாத் நஹி. சத்தியத்தில் கவலைக்கு இடமே இல்லை. யஹா ஃபிக்ராத் போத். இங்கே எவ்வளோ கவலைக்கு இடம் பாருங்க. பச்சா பிமார் ஹுவா, பச்சா மரா, ஃபிக்ராத் ஃபிக்ராத். பாபா சொல்கிறார், குழந்தை பிறந்தாலே சந்தோஷம் வருது, ஆனால் நோய்வாய்ப்பட்டுட்டுன்னா கவலை, இறந்துட்டுன்னா அதை விட கவலை, ஏதாவது அந்த குழந்தைக்கு பிரச்சனைனா அதை விட கவலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவலை கவலை. பாபா கவலையற்றவராக ஆக்க வந்திருக்கார். தும் ஸ்ரீ பாபா கி ஆகே பைட்டே ஹோ, பிரம்மா கோய் குரு நஹி ஹே. சத்குரு பிரம்மா குரு கிடையாது, சத்குரு பரமாத்மா, அவர் இதில் உட்காந்துருக்கீங்க. ஏதோ பாக்யசாலி ரத்து. பிரம்மா பாபா யார்? பாக்யசாலி ரதம், சிவன் வரக்கூடிய ஒரு ரதம். बाप इस भाग्यशाली भागीरथ द्वारा तुमको पढ़ाते हैं. பாபா பாக்யசாலி ரதத்தின் மூலமாக உங்களுக்கு படிப்பிக்கிறார். ஓ ஞான் கா சாகர் ஹே, படிப்பிக்கக்கூடிய பகவான் ஞானக்கடல். உங்களுக்கு முழு ஞானமும் பாபா அழகாக ஸ்டெப்பாக கற்றுக் கொடுக்குறார். ऐसा कोई देवता नहीं जिसको तुम न जानो. இந்த மாதிரி எந்த தேவதைகளும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சச்சோ ஜூட் கி பரக் தும்கோ ஹே, உண்மை எது பொய் என்ற வித்தியாசத்தை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. துனியாமே கோய் பி நை ஜான்தே சச் கண்டதா ஜூட் கண்ட். உலகத்தில் யாருக்குமே தெரியாது உண்மையான ஒரு தேசம் இருந்தது. இப்போ பொய்யான தேசம் இருக்குதேன்னு எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும்? किसको पता नहीं है सच गंड कब किसने स्थापन किया. சத்தியுகத்தை யார் உருவாக்கியது என்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அபி அக்ஞான் கி அந்தியாரா ராத் பாப்பாக்க ரோஷனி தேத்தே ஹே. இருளடைந்த உலகத்தை பகவான் ஞானம் என்ற தீபத்தால் வெளிச்சப்படுத்துகிறார். गाते भी हैं तुम्हारी गत मत तुम ही जानो. பகவானே உங்களுடைய வழியை பற்றி உங்களுக்குத்தான் தெரியும் சொல்லப்படுது. ஊஞ்ச்தே ஊஞ்ச்வ ஏக்கி ஹே, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் மட்டும்தான். பாக்கி சாரி ஹே ரச்சனா. மற்றபடி பாபா சொல்கிறாங்க எல்லாமே படைப்புகள் தான். வோஹி ரச்சியதா பேஹத் கா பாப், ஒரே ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் படைப்பாளர் பாபா மட்டும்தான். அதுக்கே பாப் ஜோ 2-4 बच्चों को रचते बच्चा नहीं हुआ फिकरात. சில பேருக்கு 4 குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்காங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உடனே கவலைக்கு வசப்பட்டுடுறாங்க. வஹான் தோ ஐசி பாத் நஹி ரஹதி. பாபா சொல்கிறார் சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆயுஷ்வான் பவ தன்வான் பவ தும் ரேத்தே ஹோ. சத்தியுகத்தில் நீங்கள் ஆயுஷ்வான் பவ, பாபா வரதான் கொடுக்குறார். அதே மாதிரி தன்வான், செல்வங்கள் நிறைந்தவர்களாக ஆயுஷ் நிறைந்தவர்களாக இருங்கள்ங்கிற வரதானம் அளிக்கிறார். தும் கோய் ஆசீர்வாத் நஹி தேத்தே ஹோ, நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் கொடுக்கறதில்ல. ஏதோ படாயி, பாபா ஆசீர்வதிக்கிறார் நம்மளை. ஆயுஷ்வானாக இருங்க, செல்வத்தோடு இருங்க, புத்திசாலியாக இருங்க. ஆனால் இது படிப்பு, நீங்கள் படிக்கணும், படித்தாதான் பதவி. तुम हो टीचर. बाबा சொன்னீங்க யார் தெரியுமா? டீச்சர். तुम तो सिर्फ कहते हो शिव बाबा को याद करो विकर्म विनाश होंगे. உங்களுடைய கடமை என்ன? யாருக்கும் டீச் பண்ணணும். ஸ்ரீ பாபாவை நினைங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும். ये भी टचिंग हुई ना, इसको कहा जाता सहज योग व याद. பாபாவை நினைங்க என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு டச் ஆகுது இல்லையா? ஓ கடவுளை நினைக்கணும்னு பாபா சொல்கிற இதுக்கு பேர் தான் யோகம், நினைவு என்று சொல்லப்படுது. ஆத்மா அவினாஷி ஷரீர் வினாஷி. ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடிய பொருள். பாபா கேத்தே ஹே மேம்பி அவினாஷி ஹூ. பாபாவும் சொல்கிறாங்க நானும் அழிவற்ற ஒரு ஒளி. तुम मुझे बुलाते हो आकर हम पतितों को पावन बनाओ. பாபா சொல்கிறார் நீங்கள் என்னை அழைக்கிறீங்க,
தூய்மையான எங்களை தூய்மைப்படுத்த வாங்க. ஆத்மா ஹி कहती है ना पतित आत्मा महान आत्मा कहा जाता. ஆத்மா தானே பதீத்தமாகுது, ஆத்மா தானே மகானம் ஆகுது. பவித்ரதா ஹே தூ சுக் சாந்தி. எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே சுகமும் சாந்தியும் அந்த இடத்துல இருக்கின்றது. ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி சர்ச். பாபா வீடு யக்ஞம் எப்படிப்பட்டது? புனிதத்திலும் புனிதமான ஒரு சர்ச்சுங்கிறாரு. அவ்வளோ சுத்த நிலை, சுத்த உணர்வு இருக்கு. யஹா விகாரிக்கோ ஆனேக்கா குகம் நகி. இந்த சர்ச்சில் விகாரி ஆத்மாக்களை அனுமதிப்பதில்லை. एक कहानी भी है ना, इंद्र सभा में कोई परी किसको छिपाकर ले आई, उनको मालूम पड़ गया तो फिर उनको श्राप मिला, पत्थर बन जाओ. கதையில் சொல்லுவாங்க இல்லையா, இந்திர சபையில் தேவர்களுக்கு தான் அனுமதி. ஆனால் அதில் ஒரு தேவதை ஒரு அசுரனை என்ன பண்ணிட்டாங்க, பதீத்த ஆத்மாவை மாறு வேடம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போது இந்திர சபையில் தெரிஞ்சு போச்சு ஒரு அசுரன் இருக்காருன்னு. யார் அழைத்து வந்தார்களோ அவர்களுக்கு சாபம் கிடைத்து விட்டது. பாபா சொல்கிறாரு, கல்லாக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துருவாங்க. ஏகா ஸ்ராபாதிக்கு கோய் பாத் நகி. இங்கே பாபா நமக்கு ஸ்ராபம்லாம் கொடுக்கறதில்ல. ஞான் வருஷாவத்தி. இந்த இந்திர சபையில் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி சர்ச்சில் பாபா சொல்கிறாரு, ஞான மழை என்பது பொழியப்படுது. பத்தீத்து கோய் பீஸ் ஹோலி ஹோலி பிளேஸ் மே ஆன சகே. இந்த ஹோலி பிளேஸில் பதீத்தமான யாரும் வர இயலாது. யஹா ஸ்ராபாதிக்கு கோய் பாத் நகி. एक दिन भी ये भी होगा, ஹால் भी बहुत बड़ा बन जाएगा. உங்களுக்கு ஹால் கூட பெரிய ஹால் கிடைக்குங்கிறார் பாபா. அந்த மாதிரி ஆக போகுது. ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி பேலஸ். இது புனிதத்திலும் புனிதமான ஒரு அரண்மனை. தும்பி ஹோலி பன்தேகோ, நீங்களும் புனிதமாக ஆகுறீங்க. தேவதாவுக்கு ஆகிய கேத்தே பீனா அப்போ சர்வகுண சம்பன்ன. தேவதைகள் முன்னாடி என்ன பாடுறீங்க? ஹே பகவான், நீங்கள் சர்வகுண சம்பன்ன ஆத்மாவாக இருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்கள் இல்லை. எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் நிறைய பாவங்களை செஞ்சுருக்குறோன்னு பாடுறோம். होलिएस्ट ऑफ होली बनते हो, वह है पावन दुनिया, ये पति दुनिया. बच्चाया खुशी मनाते, बीमार हुआ मुख पीला हो जाता, मर गया एकदम पागल बन पड़ते. பாபா சொல்ற, நீங்கள் புனிதமான ஆத்மா ஆகுறீங்க. இது பதீத்தமான உலகம். இதில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைக்கு வியாதி வருதுன்னா அவ்வளோதான், முகம் சுண்டிடுது, வாடி போயிடுது. இறந்துட்டுன்னா அவ்வளோதான், பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க. ऐसे भी कोई कोई हो जाते, ऐसे को ले आते हैं बाबा. इनका बच्चा मर जाने से माता खराब हो गया. ये दुखी दुनिया है ना. சில குழந்தைகள் பாபாட்ட அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்களாம். யாருடைய குழந்தையாவது இறந்துட்டுன்னா அவங்களுடைய துக்கத்தை அவங்களால தாங்க முடியல. அதை நினச்சி அழுகிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை பாபாட்ட கூட்டிகிட்டு வராங்க இல்லையா. பாபா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார், குழந்தைய இந்த உலகமே துக்கம் நிறைஞ்ச உலகமாக மாறிடுச்சே, என்ன பண்ண, ஜூ கரேகா சோ பாயேகா. அப்போ பாபா சுக்கி துனியாமே லே ஜாத்தே. பாபா ஆறுதல் கொடுக்குறார், நான் அப்பா வந்திருக்கிறேன், சுகமான உலகத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல. ஸ்ரீமத் பர் சல்னா சாகியேனா குண்பி போத் அச்சே சாகியே. நான் சொல்கிற வழிப்படி நடக்கணும், நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப வேணும். யார் குணங்களை கொண்டு வருகிறீர்களோ அவர்கள் அடைகிறீர்கள். தேவி கேரக்டர்ஸ் பி சாகியே. ஸ்கூல் மே ரெஜிஸ்டர் கேரக்டர் பி லிக்தே ஹே. ஸ்கூலில் படிப்பினுடைய ரெஜிஸ்டரும் இருக்கும், கேரக்டருடைய ரெஜிஸ்டரும் எழுதுகிறாங்க. कोई तो बाहर में धक्के खाते रहते, माँ बाप के नाक में धम कर देते. अब बाप शांतिधाम सुखधाम में ले जाते हैं. इनको कहा जाता टावर ऑफ साइलेंस. साइलेंस की ऊंचाई. சில குழந்தைகள் சரியாக படிக்கல,
ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. தாய் தந்தைக்கு அப்படி திணற மாதிரி செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, துக்கமான உலகம் இல்லையா இது? பாபா சாந்தி தாம் சுகதாமம் அழைச்சிட்டு போகிறார். அங்கே இந்த மாதிரிலாம் எந்த கவலைக்கு இடம் இருக்காது. டவர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கிறதுலையே சைலன்ஸ் ஒரு உயர்ந்த இடம். அங்கே பாபா அழைத்து செல்கிறார். ஜஹா ஆத்மாய் நிவாஸ் கர்த்தி ஹே வகை டவர் ஆஃப் சைலன்ஸ், சூக்ஷ்ம வத்தன், மூவி, ஃபிர் தும் சாட்சாத்கார் கர்த்தே ஹோ. டவர் ஆஃப் சைலன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. எல்லா ஆத்மாக்களும் அங்கே தான் இருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் சூக்ஷ்ம உலகம், அதுக்கு பிறகு தான் பாபா சொல்கிறார் இந்த சப்தமான உலகம். இப்படி பச்சோங்கும் சாட்சாத்கார் ஹுவா. குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, நிறைய காட்சியெல்லாம் கூட பாபா கொடுத்துருக்காரு. சத்தியமே பூடே ஹோத்தே குஷிசே கால் சோடு தேத்தே. சத்தியுத்தில் வயதான பிறகு சந்தோஷமாக சரீரத்தை விடுகின்றார்கள். ஏ சௌராசி ஜனமுக்கு பூராணி கால். இது 84வது சட்டை, பழைய சரீரங்கிற சட்டை. பாபா கேத்தே தும் பாவன் தே பத்தித் பனே ஹோ. நீங்கள் புதுசாக ட்ரெஸ் போட்டு வந்தீங்க, இப்போ பழைய ட்ரெஸ் ஆகிட்டு உங்களுக்குங்கிறார் பாபா. பாப்பா ஏஹி தும்கு பாவன் பனானி. மீண்டும் உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கார். தும்னே முஜே புலாயா ஹேனா. பாபா சொல்கிறார், நீங்கள் தானே என்னை அழைச்சிங்க. ஜீவாத்மா ஹி பத்தித் பனி ஃபிர் வஹி பாவன் பனேகி. ஜீவாத்மா தான் பத்தித்தாத்மானது, அதே அவங்களே என்ன ஆகிறாங்க, மறுபடியும் தூய்மை அடைகின்றார்கள். தும் இஸ் தேவி தேவதா கரானே கேத்தேனா. நீங்கள் தான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க இல்லையா? பாபா நமக்கு அந்த கான்ஷியஸை திருப்புறார். மறுபடியும் தெய்வீக குணங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். தும்கோ ரூஹானி பச்சே. நீங்களாம் யார்? ஆன்மீக குழந்தைகள். பாப் கேத்தே ஹே மீட்டே பச்சே பௌத் பௌத் மீட்டா பன்ஷாவோ. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ரொம்ப ரொம்ப இனிமையானவராக ஆகுங்க. பியார்கே சஹர் பன்ஷாவோ. பாபா விரும்புகிறது என்ன? அன்பு கடலாக இருங்க என்ன போலங்கிறார். தேக அபிமானம் வரக்கூடிய காரணத்தினால அன்பு கடலாக நீங்கள் ஆகிறது இல்லை. பாபா சொல்கிறார், அன்பு கடல் நீங்கள் ஆகாட்டா அடி வாங்கணும். அடி வாங்கி பதவி அடையிறீங்க. பாபா சொல்கிற என்ன பிரயோஜனம் இருக்குது? தண்டனை அடைஞ்சி பதவி, தாழ்ந்த பதவி தானே கிடைக்கும். அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? பாபா தோ சம்ஜாத்தே போத் பியார் சே சலோ. பாபா மறுபடியும் புரிய வைக்கிறார், அன்பாக நடந்துக்கோங்களே. நைத்தோ குரோது காம்ஷோ ஜாத்தா. அன்பு இல்லாட்டா அந்த இடத்துல கோபம் வந்துடும். शुक्रिया करो, बाप मिला है जो हमको नरक से निकाल स्वर्ग में ले जाते. பகவானுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த துக்கமான இந்த உலகத்திலிருந்து பகவான் கிடைச்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ அன்பாக சொர்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறார். நரகத்திலிருந்து உங்களை மீட்டு சொர்க்கம் அழைச்சிட்டு போகிறார். சஜாய் காணைத்து போத் கராப். தண்டனை அடையிறது ரொம்ப மோசமானது. எதுக்கு பகவான் கிடைச்சும் எதுக்கு நம்ம தண்டனை வாங்கணும்? சிந்திக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். जानते हो सत्य में प्यार की राजधानी प्यार के सिवाय कुछ भी नहीं. சத்தியத்தில் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லாத எதுவுமே இல்லை. எங்கே போனாலும் அங்கே அன்பு தான் இருக்குது. பாபா कहते मैं पति दुनिया में आया हूँ, मुझे निमंत्रण की पति दुनिया में देते. இந்த மோசமான உலகத்தில் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய அழைப்பிப்படி நானும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். பா ஃபிர் சப்கோ நிமந்திரன் தேத்தே அமிர்த் பியோ. நான் இந்த பூமியில் நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு வந்திருக்கிறேன். நானும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். அமிர்தத்தை பருகுங்கள். விஸ்வர் அமிர்துக்கா கிதாப் நிக்லா. விஷம் மற்றும் அமிர்தம் இதை பற்றி ஒரு புக்ஸு கூட வெளியாகிருக்குது. கிதாப் லிக்னே வாலே கோ இனாம் மிலா. அந்த புக்கு எழுதினவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிதான். ரொம்ப ஃபேமஸான புக்குங்கிறார் பாபா. देखना चाहिए क्या लिखा है. बाबा तो कहते हैं तुमको ज्ञान अमृत पिलाता हूँ. பகவான் கூட சொல்கிறார், குழந்தைங்களே உங்களுக்கு ஞான அமிர்தத்தை தருகின்றேன். तुम फिर विष क्यों खाते हो. நான் அமிர்தம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் விஷம் குடிக்கணும்? ரக்ஷா பந்தன் பி समय का यादगार.
பாபா சொல்ற ரக்ஷா பந்தன் கூட இந்த நேரத்தினுடைய ஒரு நினைவார்த்தம் தான். பாபா எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறாராம், ப்ராமிஸ் வாங்குறார். இது லாஸ்ட் பிறவி இல்லையா, தூய்மையாக இருங்க, யோகத்தில் இருங்க, பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். உங்களுடைய உள்ளத்தை கேளுங்க, நான் பாபாவை நினைக்கிறேன்னா இல்லையா. பச்சும் கோ யாது கர் குஷ் ஹோத்தே ஹேனா, குழந்தைகள் பாபாவை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறீங்க தானே. பாபா கேட்குறார், ஸ்திரீ புருஷ்கோ யாது குஷ் ஹோத்தே ஹேனா, ஏ கௌனே, பகவான் வாச் நிராகார். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நினைவு செய்து சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே பகவானின் மகா வாக்கியம், அவர் ஒளி, அவரை நம்ம நினைக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கிது. இன்கே சௌராசி ஜனமோ கே பாத் फिर से स्वर्ग का मालिक बनाता हूँ. பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா பாபாவை இவருடைய ஃபஸ்ட்டு பிறவி ஸ்ரீகிருஷ்ணா, இதே ஆத்மா 84வது பிறவியில் இவரை நான் மீண்டும் சொர்க்கவாசி ஆக்குறேன், சொர்க்கத்தின் எஜமானனாக நான் ஆக்குறேங்கிறார். இதெல்லாம் எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்கள். பாபா தான் இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். அபி ஜாடு சோட்டாகே, மரம் ரொம்ப சின்னமாக இருக்குது. மாய்க்கு துஃபான் பௌத் லக்தே, சின்ன மரத்தில் புயல் அதிகமாக வீசுது. படி குப்த பாத்தே, இதெல்லாம் ரொம்ப குப்தமான மறைமுகமான விஷயங்கள். பாபாவை நம்ம நினைவு செய்யணும், தூய்மை ஆகணும். இதில் கூட யுத்தத்தை காண்பிச்சிருக்காங்க. பாண்டவர்கள் மலை மேலே போய் மறைந்தார்கள், அதுக்கு பிறகு ரிசல்ட் எதுவுமே காட்டலை. அபி தும் பச்சே சிருஷ்டிக்கு ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தே ஹே, இப்போ நீங்கள் சிருஷ்டினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்துள்ளீர்கள். பாப் ज्ञान का सागर है ना, सुप्रीम सोल. பாபா யார், ஞான கடல், சுப்ரீம் சோல் அவர். ஆத்மா கா ரூப் கியா ஹே, கிஸ்கோ பத்தா நஹி, ஆத்மாவுடைய ரூபம் என்ன, இது யாருக்குமே தெரியறதில்ல. உங்கள் புத்தியில் தெளிவாக வருது. பாபா அழகான பிந்தி புள்ளியாக இருக்காரு. துமாரே மேம் யதார்த்த ரீதி கோய் சமஸ்தே நஹி, உங்களில் கூட யதார்த்தமாக பகவானை புரிஞ்சிக்கல. ஃபிர் கேத்தே பிந்திக்கு கேசே யாது கரே, சிலர் கேட்குறாங்களாம், இப்போ கடவுள் புள்ளினா எப்படி நினைக்கிறது, குச் பி நஹி சமஸ்தே, புள்ளி எப்படி நினைக்கிறது, நினைக்க முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிர் பி பாபா கேத்தே தோடா பி சுன்தே ஹே தோ ज्ञान का வினாஷ் நஹி ஹோத்தா, கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் பாபா சொன்ன ஞானத்துக்கு அழிவு என்பது இல்லை. பாபா அழகான ஜோதி பிந்து இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய யஜ்ஞத்தில் 14 வருஷம் தபஸ்யா பண்ணாங்க கராச்சியில். தபஸ்யா முடித்த பிற்பாடு பாபா டெல்லிக்கு வந்தாராம். டெல்லிக்கு வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு பாபா கிளாஸ் நிறுத்திட்டு இடையில பாபா சொன்னாரான், லெச்சு பச்சியை கூப்பிட்டாராம். பாபா கூடவே இருப்பாங்க இல்லையா லெச்சு தாதி, அவங்கள கூப்பிட்டு ஆஃபீஸில் என்னோட ஒரு பேப்பர் இருக்குது, அதுவும் ஒரு பென்சில் இருக்குது, எடுத்துகிட்டு வானாராம். உடனே அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். பாபா சொன்னாராம், இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாபா சொன்னாராம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். பாபா இவ்வளோ காலங்கள் சொன்ன ஞானம் என்ன, பாபா அறிமுகம் தானே, சரி இதை தவிர வேற ஏதோ இருக்கு போல அறிமுகம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. இப்போ பாபா அந்த பேப்பரை எடுத்துட்டு பென்சிலை வச்சு என்ன பண்ணாரா, அப்படி லேசாக அப்படி என்ன பண்ணாரா, டக்குன்னு வச்சு எடுத்தாராம். திரும்பி செகண்ட் டைமும் சொன்னாராம், நான் இப்போ குழந்தைங்களுக்கு என்னுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்க போகிறேன். திரும்பி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி வேற ஏதோ அறிமுகம் இருக்கு போல, பாபா பற்றி இன்னும் வேற ஏதோ யுக்தி இருக்கு போல தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ மறுபடியும் பாபா என்ன பண்ணாராம், பேப்பர் எடுத்து லேசாக டக்குன்னு இப்படி வச்சு எடுத்தாராம். காரணம் என்னென்னா பாபா புரிய வச்சாராம், நான் ஒரு சின்ன நுண்ணிய புள்ளி, அந்த ஷார்ப்பை லேசாக டச் கூட பண்ணலை, அவ்வளோதான், லேசாக டச் பண்ணிவிட்டு எடுத்துட்டார். அப்போ அது எவ்வளோ நுண்ணிய புள்ளி இல்லையா ஜோதி, அந்த மாதிரி ஜோதி. இப்போ சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு பாபாட்ட கேட்டாங்களாம், பாபா நீங்கள் என்ன இவ்வளோ சின்ன புள்ளியா, எப்படி பாபா உங்களை நான் நினைக்கிறது. அப்போ தான் பாபா பென்சிலால் வரைஞ்சி காட்டினாராம். அப்போ நான் ஒரு சின்ன புள்ளி, ஆனால் நான் புள்ளியாக இருந்தாலும்
என்னுடைய ரூபம் புள்ளியாக இருந்தாலும் என்னுடைய குணம் எல்லையற்றது. அப்போது ஒரு கேட்டாங்களா, ஜெகதீஷ் பாய் கேட்டாராம், பாபா இவ்வளோ பெரிய குளோபல் மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் உங்களுடைய படம் இருக்குல்ல, அதில் நடுவில் தானே புள்ளி இருக்குது, அப்போ இவ்வளோ பெரிய படம் எதுக்கு பாபா, அதை எடுத்துடலாமான்னு கேட்டாராம். அப்போ உடனே பாபா சொன்னாராம், இல்லை குழந்தை, அந்த பிரகாஷம் என்னுடைய பிரகாஷ ஸ்வரூபம், அது சின்ன ஒளியினுடைய பிரகாஷம், அது அந்த பிரகாஷத்தை எல்லாரும் உணரணும். பட் அந்த பிரகாஷம் எங்கிருந்து வருது? ஒரு சின்ன நுண்ணிய புள்ளி. அப்போ அந்த குணத்தை, என்னுடைய குணத்தை பாடினீங்கன்னா, குண்காத்தே அர்த்தாத் குணிகோ யாது கருத்தே. பாபா சொன்னாரா, குணத்தை பாடினீங்கன்னா குணவான், அந்த குணத்தை உடையவர் யாரோ அவருடைய மகிமை அது. அப்புறமா தான் அந்த படம் போட்டு பாபா அந்த ரேஸ் படம் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு ரேஸில் 36 ரேஸ் இருக்கும். அதில் 36 ரேஸ் படத்தில் ஒவ்வொரு முக்தி, ஜீவன் முக்தியின் வள்ளல், திவ்ய திருஷ்டியின் வள்ளல், திவ்ய புத்தியின் வள்ளல், இப்படி பாபா கருணை கடல், இப்படி 36 குணங்களை பாபா எழுதினாராம். அப்போ தான் எல்லாருக்கும் தெளிவானதான், நம்ம பாபாவை ஒளியாக மட்டும் நினைக்கக்கூடாது, ஒளியில் ஒன்றுமே இல்லையே, குணங்களின் மகிமை பாடணும். ஒவ்வொரு குணங்களுடைய மகிமை பாட 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 பாபாவுடைய நினைவு செய்வதாகும், அவரை நம்ம நினைக்கிறோம். இப்படி பாபா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணாராம், கற்றுக் கொடுத்தாராம். இப்போ 14 வருஷம் கழித்த பிற்பாடு பாபா அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். இவ்வளோ காலங்கள் அந்த லைட்டு தானே இருந்தது, பாபா லைட், அதை தான் நினச்சாங்களாம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டரில் அந்த பழைய காலத்தில் அந்த படம் இருக்கும், பழைய ஆத்மாக்களுக்கெலாம் தெரியும், இந்த லைட்டு நிராகார பாபா இருப்பார், அந்த ஒவ்வொரு குணங்கள் அதில் ரேஸில் எழுதியிருக்கும். அதுதான் பேக் லைட்டு போர்டு போட்டு எல்லா சென்டர்லேயும் வச்சுருந்தோம். பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா என்ன பண்ணுறாரு, அவருடைய அறிமுகத்தை தெளிவுபடுத்துகிறார். பிந்திக்கு கைசி யாது கரே, பாபா எல்லாத்துக்கும் கிளியர் கொடுத்துட்டார். நான் புள்ளி எப்படி பாபா நினைக்கிறதுங்கிறதுக்கு பாபா தெளிவு கொடுத்துட்டார். ஞான் में आकर फिर चले जाते परंतु थोड़ा भी सुनते स्वर्ग में जरूर आएंगे. ஞானமே புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பாபா சொல்கிறாரு, சிலர் கேட்டுட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் கேட்டாலும் பாபா சொல்கிறாரு அவங்க கொஞ்ச காலம் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஜோ போத்து சுனேங்கே தாரணா கரேங்கே ராஜாயுமே ஆஜாயங்கே. நல்லா கேட்டு நல்ல ஞானத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க ராஜ்யத்தில் வந்துடுவாங்க. தோடா சுன்னே வாலே பிரஜாமே ஆயங்கே. கொஞ்சம் கேட்டாலும் பாபா சொல்கிறார் அவங்க அந்த ஞானம் வீணாகாதுங்கிறார், அவங்க பிரஜையில் வந்துடுவாங்க. பாப் துமாரி போத்து விஷால புத்தி பனாத்தே. பாபா குழந்தைகளுக்கு விஷால புத்தி கொடுக்குறார். வஜீர்கி தர்கார்கி நை ரேத்தி. பாபா சொன்னாங்க மந்திரிக்கு வேலையே கிடையாது. ஷேர் பக்கரி இக்கட்டே ஜல் பீத்தே. போக்கூடிய உலகம் பாபா சொல்கிறார், அங்கே ஆடும் புலியும் சிங்கமும் ஒரே நதியில் ஓடையில் தண்ணி அருந்தும். பாபா சம்ஜாத்தி தும்பி லூன் பானி மத் பனோ ஷீர் கண்டு பனோ. நீங்கள் தான் அப்படி ஆக போகிறீங்க, கடலாக ஆக போகிறீங்க, பால் பாயாசம் மாதிரி இருக்கணுங்கிறார் பாபா. இப்படி பாலும் ஜீனி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஆகணும். சீர்னா பால், கண்டு கண்டு அப்படின்னா சீனி, பாலும் ஜீனியும் போல் நீங்கள் இருக்கணுங்கிறாரு. மதுபேதாதி குச்சுபி நேரக்கும். கருத்து வேறுபாடே உங்களுக்கு வரக்கூடாது, கருத்து வேறுபாட்டில் வந்துடாதீங்க. மனுஷனுக்கும் கித்தனா லடுத்தே ஜகடுத்தே ரவுரக் நரக், கலியுக வாசி மாதிரி ஆயிடாதீங்கிறாரு. கொடூரமான நரகமாக இருக்குது, சண்டை சச்சரவு. நரக்குமே கோத்தை காத்தே ரேத்தே. நரகத்தில் எப்படி மூழ்கி எழுகிறாங்க, விஷக்கடலில் நீந்தி வராங்கங்கிறார் பாபா. பாப்பா கர் நிக்கால்த்தே. விஷத்திலிருந்து பாபா வெளியேற்றிட்டார் உங்களை. இப்போ எவ்வளோ அன்பாக நீங்கள் அவரை நினைக்கணும். சுர்மி போத்தோங்கும் மாயாரூபி கிராஹக்னே பக்கடலையா. ஆரம்பத்தில் நிறைய பேரை மாயாங்கிற கிராஹு முதல்ல என்ன பண்ணிட்டான், கவ்விட்டு ஏக்தம் சாரா ஹப் கர்லியா, முழுங்கிட்டு. சரா நிஷான் பி நகி ஹே,
நிறைய பேர் வந்தவங்க கூட வர்றதில்லைங்கிறார் பாபா. என்ன மாயா என்ன பண்ணிட்டு அவங்கள முழுங்கிட்டு. கொய் கொய்க்கு நிஷானி ஹே ஜோ ஃபிர் லவுட்டாத்தே ஹே. சில பேருக்கு சில அடையாளனுங்க, அவங்க திரும்பி வந்துடுறாங்க, பாபா வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொய் ஏக்குதம் கதம். சில பேர் அவ்வளோதான் மாயாட்ட போயிட்டாங்க. ப்ராக்டிக்கல் சப்குச்சு ஓரகா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்குது. இப்பயும் நல்ல நல்ல குழந்தைங்களாம் என்ன பண்ணுது, மாயா பிடிச்சி முழுங்குது. இங்கே பகவான் வராரு, இங்கே வராரு அப்படின்னு பல ரூபத்தில் நம்ம என்ன பண்ணுது, நல்ல பக்கம் ஆகக்கூடிய குழந்தைங்கள மாயா இழுத்துட்டு போகுது. எங்கே பாபா வராரோ மதுபன், அதுதான் நம்மளுடைய ஸ்தானம். அங்கிருந்து வரக்கூடிய டைரக்ஷன் தான் பரமாத்மா கொடுக்கக்கூடிய டைரக்ஷன். இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா மாயாங்கிற முதலை நம்மளை முழுங்க முடியாது. हम आपके दर से बाहर नहीं निकलेंगे. गायन है ना तो प्यार करो या टुकराओ. சொல்லப்படுறதுல நீங்கள் அன்பு காட்டினாலும் அடித்தாலும் உங்கள் வாசலை விட்டு நாங்கள் போக மாட்டோம். बाबा तो कभी जबान से भी ऐसा कुछ नहीं कहते, कितना प्यार से पढ़ाते. வாயினாலெல்லாம் பாபா இப்படியெல்லாம் ப்ராமிஸ்லாம் கொடுக்கல. படிப்பிக்கிறார் குழந்தைங்கள, அன்பு காட்டுறார், படிப்பிக்கிறார், லட்சியத்தில் குழந்தைங்கள நிறுத்துறார். ஊஞ்சி பாப் ஏ விஷ்ணு பனாத்தே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் விஷ்ணு ஆக்குறார் உங்களை. விஷ்ணு சோ பிரம்மா பன்தே. விஷ்ணு தான் மீண்டும் பிரம்மாகின்றார். செகண்டுமே ஜீவன் முக்தி மிலி. ஒரு செகண்டில் பிரம்மாவுக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. 84 பிறவி என்னெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்தாரோ இந்த நாலேஜ் கிடைச்சிடுது. தத்துவம் அதுவே தான் நான், அதில் மூழ்கிட்டார். துமாரி ஃபோட்டோ நிக்கால்தே தே. உங்கள்கிட்ட கூட தாதிகளுடைய ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா, ராஜகுமாரி மாதிரி பாபா அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கார், நீ தான் அது அப்படின்ட்டு. தும் பிரம்மாக்கே பச்சே பிராமன் ஹோ. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். பாபா சொல்கிறாரு நாரதருடைய உதாரணம். பாபா சொல்கிறார் யாரிடம் 5 விகாரங்கள் இருந்ததோ அவர்களுடைய முகம் எப்படி இருக்குங்கிறார் பாபா. குரங்குக்கு எப்படி எல்லா விகாரம் இருக்கும் இல்லையா, சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உதாரணம் கூட காட்டப்பட்டுள்ளது. பேலே பேலே பக்தி தும் பனே ஹோ. அப்போ பாப் கித்தனா ஊஞ்ச் பண்ணாத்தே. ஃபஸ்ட்டு பக்தனாகவும் நீங்கள் தான் இருந்தீங்க, பாபா இப்போ எவ்வளோ உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிட்டார். ஸ்ரீ பாபா கி பண்டாரி மே டால்தே ஹோ. ஸ்ரீ பாபா ஃபிர் கியா லேங்கே. பாபா குச் பி லேத்தா நகி. பாபா உங்கள்கிட்டேருந்து எதுவுமே வாங்கலை, அவர் வாங்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்கள்கிட்ட வாங்கி அவர் என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் அவருக்காக கொடுத்து அவர் என்ன அவர் அனுபவிக்கிறாரா கேட்குறார். நீங்கள் பாபா சொல்கிறார் மே ட்ரஸ்டி ஹூ. லேன் தேன் கா கிசாப் சாரா சிவ பாபா சே. கொடுக்கறதுல நீங்கள் சிவனுக்கு தான், எனக்கு இல்லைங்கிறார் பாபா. பிரம்மா பாபா சொல்கிறார் எனக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. பிரம்மா பாபாவுக்கு எதுவுமே கனெக்ஷன் இல்லை, சிவ பாபாவுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, பகவானுக்கு செய்கிறீங்க. மே படாத்தாகும், மே படுத்தாகும், ஓ படாத்தாகும். ஸ்ரீ பாபா சொல்கிறார் நான் கற்றுக் கொடுக்குறேன், இவர் படிக்கிறார். ஆபி சப் குச் தே தியா ஃபிர் லேகா கியா. நீங்களே எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அடைவதற்கு என்ன. கொய் பி சீச் மே மமத்தோ நஹி ரக். எந்த பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது. ஜிஸ்னே அப்னா ஹி சப் குச் தே தியா ஃபிர் லேகா கியா. இந்த சரீரம் முதல் தேகம் முதல் எல்லாத்தையும் பாபாவுக்கு நான் அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா இப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு. பாபா பாருங்கள் எவ்வளோ தெளிவான விளக்கங்களை கொடுக்குறார். யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு திரும்பியும் அவங்கள நரகத்துக்கு அழைக்கிறீங்க, நரகத்தோட சாப்பாடை கொடுக்குறீங்க. பாபா சொல்ற ஏன் அவங்கள நீங்கள் நரகத்துக்கு அழைக்கணும்னு கேட்குறாரு பாபா. ஏன் அவங்க நரகத்தில் அனுபவிச்சது பத்தாதா, திரும்பி ஏன் அவங்கள கூப்பிட்டு நரகத்தோட உணவெல்லாம் கொடுக்குறீங்க. பாபா சொல்கிறார் நான் ஆத்மாக்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறேன். அழிவற்ற ஆத்மாக்களுக்கு அழிவற்ற பரமாத்மா அழிவற்ற ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆத்மா கானோசி சுந்தி என ஆத்மா காதுகள் மூலமாக கேட்டுட்ருக்கிறேன். எல்லையற்ற பாபாவுடைய நாலேஜ்
நம்ம கேட்டுட்ருக்குறோம். தும்கு மனுஷே தேவதா பனாத்தி, உங்களை நான் மனிதனிலிருந்து தேவதா ஆக்குறேன். ராஸ்தா திக்கானைவாலா சுப்ரீம் பண்டா பைட்டா, வழி காண்பிக்கக்கூடியவர், சுப்ரீம் வழிகாட்டி இருக்காரு நமக்கு. ஸ்ரீமத் கேத்தியே பவித்திர பனோ மேரேக்கோ யாது கரோ. ஸ்ரீமத் என்ன கூறுது? தூய்மையாக இருங்க, என்ன நினைங்க, அப்பதான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் அழுக்குகள்லாம் நீங்கும். சத்தியத்தில் என்னை யாருமே நினைக்கிறது இல்லை. இந்த நேரம் தான் நான் சொல்கிறேன், என்ன நினைங்கன்னு. உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும். இதை தவிர வழியே இல்லைன்ட்டார் பாபா. இது ஸ்கூல் இல்லையா, விஸ்வ வித்யாலயம், வேர்ல்டு யூனிவர்சிட்டி. படைப்பாளர் படைப்போட ரகசியங்கள் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை பாபா தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது. ஸ்ரீ பாபா கேத்தே லக்ஷ்மி நாராயண் மேபி ஞான் நகி. பகவான் சொல்கிறார், இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இந்த ஞானம் கிடையாது. ஏதோ பிராலப்து ஹேனா, அவங்க பலனை அனுபவிச்சிட்ருக்காங்க. अच्छा, मीठे मीठे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முதல் பாயிண்ட், அன்பினுடைய ராஜ்யத்தில் செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களுக்குள் இனிப்பான பால் போல ஆக வேண்டும். இனிமையான பாலாக ஆகுங்க, இனிமைத்தன்மை உடையவராக ஆக வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணியாகி கருத்து வேறுபாட்டில் வர வேண்டாம். நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட், தேக அபிமானத்தை விட்டு மாஸ்டர் அன்பின் கடலாக ஆக வேண்டும். தன்னுடைய தெய்வீக கேரக்டரை உருவாக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக நடந்து கொள்ள வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. மன் கி ஸ்வதந்திரதா द्वारा सर्व आत्माओं को शांति का दान देने वाले மன்சா மகாதானி பவ. மனதினுடைய சுதந்திரத்தின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியை, சாந்தியை தானம் கொடுக்கக்கூடிய மனதளவில் மகாதானி ஆகுங்கள். உங்கள் மனசு மகாதானியாக இருக்கணும். மனசா சேவா, மனதால் எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடிய மகாதானி ஆகுங்கள். बांदीलियाँ तन से भल परतंत्र हैं, लेकिन मन से यदि स्वतंत्र हैं तो अपने वृत्ति द्वारा, शुद्ध संकल्प द्वारा विश्व के वायुमंडल को बदलने की सेवा कर सकते. சிலர் உடல் அளவு சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம், பந்தனத்தில் இருக்கலாம். பாபா சொல்கிறார், கிளாஸ் கேட்க மாட்டாங்க, அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது. அவ்வளோ வீட்டில் கொடுமை, பந்தனம், தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் மனதளவில் அவங்க சுதந்திரமாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆழ் மனதால், விருத்தி மூலமாக, சுத்த எண்ணங்கள் மூலமாக உலகத்தின் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவையை செய்கிறார்கள். आजकल विश्व को आवश्यकता है मन के शांति की. இன்னைக்கு உலகத்தில் அவசியமானது மன அமைதி, மனதிற்கு சாந்தி. मन से स्वतंत्र आत्मा मनसा द्वारा शांति के वाइब्रेशन फैला सकती है. மனசளவில் யார் சுதந்திரமாக இருக்காங்களோ அவர்கள், மனசு சுதந்திரம் லேசாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், சுமை இல்லாமல் இருக்கணும், எந்த துக்கத்தினுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையோட தாக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடியவங்க தான் மனசா சேவையின் மூலமாக வைப்ரேஷனை உலகத்துக்கு பரப்ப முடியும். शांति की सागर बाप की याद में रहने से ऑटोमेटिक शांति की किरणें फैलती हैं. சாந்தி கடல் பாபாவின் நினைவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் சாந்தியின் கிரணங்கள் என்பது பரவுகிறது. ऐसे शांति का दान देने वाले मनसा மகாதானே, அமைதியை தானம் கொடுக்கக்கூடியவர்கள்
மனதால் அவர்களுக்கு பேர் மகாதானி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்லோகன். புருஷார்த் ஏசா கரோ ஜிசே தேக் அந்நிய ஆத்மா பி ஃபாலோ கரே. நம்மளுடைய புருஷார்த்தம் அப்படி இருக்கணும், அதன் மூலமாக மற்ற ஆத்மாக்களும் ஃபாலோ பண்ணணுமா. நம்மளுடைய புருஷார்த்தம் அப்படி இருக்கணும், அந்த புருஷார்த்தத்தை பார்த்து மற்ற அந்நிய ஆத்மாக்களும் பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி குணஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், அழகான பிளானிங் பண்ணி ஒரு காரியத்தை கரெக்டாக செய்கிறது, சொல்கிறபடி நடக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய தாரணைகள் அந்த மாதிரி இருக்கணும். அவ்யக்த இஷாரா. கர்மாத்தீத் சம்பன்னம் ஆகுவதற்கான ஆர்வம் நமக்கு இருப்பதற்காக பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஹர் பிராமன் பாப் சமான் சைத்தன்ய சித்திரபனோ. ஒரு பிராமணர்களும் பாபாவை போல அவருக்கு சமமாக சைத்தன்ய சித்திரம் ஆக வேண்டும். உணர்வுள்ள ஒரு சித்திரமாக ஆகுங்க. லைட் மைட் ஹவுஸ் கி ஜாங்கி பனோ. லைட் மைட் ஹவுஸோட பார்வையாளராகவே இருங்க. உங்களை பார்க்குறவங்க அந்த லைட் மைட்டை தான் பார்க்கணும். சங்கல்ப் சக்தி கா சைலன்ஸ் கா பாஷன் தயார் கரோ. சங்கல்பா சக்தி சைலன்ஸ் சக்தியினுடைய சொற்பொழிவாற்ற தயாராகுங்க. कर्मातीत स्टेज पर वरदानी मूर्त का पार्ट बजावो. கர்மாத்தீத் ஸ்டேஜ் மூலமாக வரதானி மூர்த்தியினுடைய பார்ட்டை ப்ளே பண்ணுங்க. அப்போ தான் சம்பூர்ண நிலைக்கு சமீபத்தில் நீங்கள் வர முடியும். फिर सेकंड से भी जल्दी जहाँ कर्तव्य कराना होगा वहाँ वायरलेस द्वारा डायरेक्शन दे सकेंगे. எவ்வளோ முடியுமோ நம்ம சம்பூர்ண நிலைக்கு நெருக்கத்தில் போக போக அவ்வளோ ஈஸியாக பாபா சொல்கிறாரு நம்ம காரியத்தை செய்ய வைப்போம். ஒயர்லெஸ் மூலமாக டைரக்ஷன் கிடச்சிட்டே இருக்கும், யாருக்குனாலும் கொடுத்துட்டே இருக்க முடியும். நம்ம सेकंड में कर्मातीत स्टेज के आधार से संकल्प किया, जहाँ चाहे वहाँ संकल्प पहुँच जाए. கர்மாத்தீத் ஸ்டேஜினுடைய ஆதாரத்தால் நம்ம சங்கல்ப எண்ணங்களை செய்யும்போது நம்ம என்ன விரும்புகின்றோமோ அந்த சங்கல்பம் அங்கே போய் சேர்ந்துடும். இதுதான் ஒயர்லெஸ் டச்சிங், ஒயர்லெஸ் டைரக்ஷன்னு சொல்லப்படுது. அப்போ புத்தி சக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். பாபாவை ரொம்ப அன்பாக நினைப்போம். பாபா நல்லா படிங்க, கவலை இல்லாத உலகத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன்னு பாபா வழி கொடுத்துருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி. अब वे
का ये शुभ संदेश